அனைவருக்கும் வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2விற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். I am Dr. Priyadashini, Women's Health Physiotherapist, Lecturer, Faculty of Physiotherapy, Dr. MGR Educational Research Institute. இன்றைய தலைப்பு ரோல் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் டியூரிங் லேபர். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடன் இணைந்திருக்கும் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் டாக்டர் தீப்தி RNV, Women's Health Physiotherapist, Assistant Professor, Faculty of Physiotherapy, Dr. MGR Educational Research Institute. Ma'am has 8 years experience of academics and 15 years of clinical experience. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னா ரோல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டியூரிங் லேபர். ஸோ ஃபஸ்ட்டு லேபர்னால் என்ன மேம்? அதில் லேபரில் என்னெல்லாம் நடக்கும் மேம்? ஸோ லேபர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற அந்த தருணம், அதுதான் வந்து லேபர், சைல்ட் பர்த் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சைல்ட் பர்த்தோட ப்ராசஸ் தான் வந்து லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேபர்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லெபோரியஸான ஒரு ஒர்க், மீன்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க், இல்லைன்னா ஒரு கஷ்டமான ஒரு தருணம். ஸோ அதுக்கு தான் வந்து இதுக்கு லேபர்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ லேபர் அப்போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் இருக்குது, லேபருக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு வந்து எப்போ வந்து லேபர் ஸ்டார்ட் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 வீக்ஸ் வந்து டேர்ம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டேர்ம்னால் வந்து அவங்க ப்ரெக்னென்சி வந்து முழுமை அடையுது, அதை தான் வந்து டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 37 வீக்ஸ்லேருந்து 42 வீக்ஸ்க்குள்ளே இந்த வீக்ஸில் எப்போ வேணாலும் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்து அவங்களோட லேபரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்செட் ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ மெயினான சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்து வலி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைன் ஆஃப் லேபர். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாட்டர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் பிரேக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த உமிழ்நீர் என்றது வெளியில் வர்றது, இதுதான் வந்து வாட்டர் பிரேக். அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா பிளடி ஷோன்றது என்னென்னா இரத்தப்படுதல். அதாவது நம்மளுக்கு இப்போ இப்படி பீரியட்ஸ் வர மாதிரியே ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு இந்த லேபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரத்த கசியல் வந்து ஏற்படும். அவங்க பேர் வெஜினலாக அப்படியே பார்ப்பாங்க, அந்த இரத்த கசியலை பார்ப்பாங்க. ரத்தத்தோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் மாதிரி, இது ஒரு மியூக்கஸ் ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூட்ரஸ் கர்ப்பப்பையோட வாயில் பார்த்திங்கன்னா ஒரு மியூக்கஸ் ப்ளக் மாதிரி இந்த 9 to 10 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ வெஜினாலேருந்து மேல் நோக்கி குழந்தைக்கு போக வேண்டிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இந்த மியூக்கஸ் பிளக் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த மியூக்கஸ் பிளக் அலாங் வித் பிளட் வெளியில் வர்றது தான் ஒரு மேஜரான சிம்டம் ஆஃப் இல்லை சைன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வலிக்கு அப்புறம் இந்த பிளட் கசியறது மியூக்கஸோடு சேர்ந்து ஒரு சளி மாதிரியான ஒரு பதார்த்தம் அதோட சேர்ந்து வர்றது, இதோட சேர்ந்து வந்து அந்த பை உடஞ்சி அந்த குடம் அப்படி சொல்லுவாங்கள்ல, பன்னீர் குடம் உடஞ்சி அந்த தண்ணி வெளியே வர்றது. ஸோ இது மூணும் வந்து மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் லேபர். ஸோ லேபர் இந்த சிம்டம்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஸ்டேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4. ஸோ 4 ஸ்டேஜஸ் இருக்குது லேபருக்கு. ஸோ இந்த முதல் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையோட வாயோட விரிதல், ஸோ சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்விக்ஸோட டைலட்டேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நடக்கும். ஸோ இது 2 ஃபேஸாக வந்து இது பிரியும். ஸோ ஆக்டிவ் ஃபேஸ் அண்ட் இன்ஆக்டிவ் ஃபேஸ். ஸோ இன்ஆக்டிவ் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஆக்டிவ் ஃபேஸ்க்குள்ளே இது சர்வைக்கல் டைலட்டேஷன் நடக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்க ஒரு சர்விக்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 4 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விரிவடையும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த 4 சென்டிமீட்டர்ஸாக இருக்கிறது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிவடையும். ஸோ முதல் ஸ்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த கர்ப்பப்பையோட வாய் வந்து ஓப்பன் ஆகி 10 சென்டிமீட்டர்ஸ் ஆனால் தான் அடுத்தடுத்து குழந்தை கீழே வர்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா முதல் தடவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மதர்ஸ்க்கு வந்து ஒரு 12 to 18 hours வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீடிக்கலாம்.
மல்டி கிராவிட் விமன், அதாவது ஒரு தடவைக்கு மேலேயே குழந்தை பெற்ற மதர்ஸை வந்து மல்டி கிராவிடா விமன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு 10 hours 8 to 10 hours வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு 2 குழந்தை 3 குழந்தைக்கு மேலே பிறந்திருந்தாங்க, அவங்களோட டைம் வந்து கண்டிப்பாக வந்து லேபர் டைம் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் டிசெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் ஆஃப் டிசெண்ட் அப்படின்னா குழந்தை வந்து கீழ் நோக்கி வெளியில் வர்றதுக்கான என்வாயர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்விக் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். -லேருந்து 0லேருந்து ++ ஸ்டேஜ், வெளியில் வர்றதாலும் ++ ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜஸ்க்கு வந்து குழந்தை வந்து வெளியில் வர்றது, என்வாயர்மெண்ட்டுக்கு வெளியில் வர்றது தான் வந்து செகண்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு நடக்குது. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் பார்த்தீங்கன்னா நம்ம நஞ்சு அண்ட் கொடி அப்படி சொல்லுவாங்கள்ல, பிளசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்டு, இது ரெண்டுமே வந்து டெலிவர் பண்ணுறது தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஃபேஸ், பியூர் பெரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பியூர் பெரியம் தான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ இதுதான் லேபரோட ஸ்டேஜஸ்ஸு. ஸோ இதோடு சேர்ந்து லேபர் மெக்கானிசம்னு ஒன்று கூட இருக்குது. இப்போ லேபர் மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியில் வர்றதுக்கான செய்யக்கூடிய கார்டினல் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ குழந்தை வெளியில் வரணும் அப்படின்னா அது சில இந்த பர்த் கெனாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை குழந்தை அந்த பர்த் கெனாலுக்கு ஏற்ற மாதிரியான சில மூமெண்ட்ஸ் பண்ணும். அதுதான் கார்டினல் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிசெண்ட், ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ரொட்டேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு 5 ஸ்டேஜ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி குழந்தை எக்ஸ்டீரியராக வந்து வெளியில் வர்றது. ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க. மெக்கானிசம் தாண்டி தான் ஒரு குழந்தை வெளியே வரணுமா? ஆமாம், ஒரு மதரோட ஒர்க்கும் சேர்ந்து பர்த் கெனால் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி குழந்தையும் சில கார்டினல் மூமெண்ட்ஸ் பண்ணி வெளியில் வருது. ஸோ இதை தான் வந்து லேபர் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. மேம் ஸ்டேஜஸ் சொன்னீங்க, இப்போ மெக்கானிசம்லாம் சொன்னீங்க, இதில் ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் என்னவா இருக்கும் மேம்? ஸோ ஃபிசியோதெரப்பி டியூரிங் லேபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இதில் இருக்குது. இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மதரோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தை வந்து அவங்க இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லா லேபருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்கும். ஸோ எல்லா லேபர் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் லேபராக இருந்துச்சுன்னா, மீன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற லேபர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ்டெட்டிக் டாக்டர் இருப்பாங்க, ஒஜிஷியன் சொல்லுவாங்க, அவங்க இருப்பாங்க, ஒரு மிட்வைஃப் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கண்டிப்பாக அந்த டீமில் வந்து இருக்கணும். ஸோ அந்த டீமில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து மதரோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் வெல்பீயிங்கை வந்து த்ரூ அவுட் த லேபர், நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த லேபரில் இருந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த லேபரை வந்து கண்காணிக்கணும். ஸோ இதுதான் வந்து மேஜராக அவங்க பண்ணக்கூடிய ஒரு ரோல். ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரோல் பார்த்திங்கன்னா பெயின் ரிலீஃப். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நார்மலாகவே நம்மளோட பிரெட் அண்ட் பட்டர் வந்து இஸ் பெயின் ரிலீஃப். ஸோ அதே பெயின் ரிலீஃப் தான் வந்து நம்ம லேபர் டைம்லேயும் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து பெயின் ரிலீஃப் தான். ஸோ அந்த பெயின் ரிலீஃப்க்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெத்தட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம், நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேபர் கோப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேபர் அப்போ பெயின்ன்றது வந்து physiological, அது it is nothing wrong, you should have and you will be having pain during labor. அது வந்து unavoidable actually. ஸோ வந்து 100% வந்து பெயின் குறைஞ்சிடும் நம்ம ஒரு தெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா ஒரு டீமில் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கக்கூடாது. பட் ஆனால் you will be managing your pain better when you have a therapist in a labor team. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொடாலிட்டிஸ் இல்லை கோப்பிங் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா டென்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டி. ஸோ இது பேரே வந்து லேபர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியாவில்
லேபர் டைமில் ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ், இப்போ யூடியூபோ எது எடுத்தாலும் விளாக் எல்லாம் பண்ணுறாங்க மேம். லேபர் ரூம்லேயே விளாக்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு காமனாக லேபர்னா டைமில் ஃபிசியோதெரப்பி பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆனால் பெயின் ரிலீஃபுக்கு இல்லை லேபர் கோப்பிங் டெக்னிக் நீங்கள் சொன்ன மாதிரி லேபர் கோப்பிங்ஸ்க்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எல்லாருமே விளாக் அந்த விளாகெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக லேபர் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த வகையில் மேம் நீங்கள் அதை பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நான் கூட பார்க்குறேன். நிறைய பேர் அவங்களோட லேபர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வ்ளாகாக ஷூட் பண்ணி போடுறாங்க. ஆனால் அதில் என்ன ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த டைமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி இருக்க மெம்பர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தெரப்பி கொடுக்குறாங்கன்றதை வந்து யாருமே டீட்டெயில்டாக சொல்கிறதில்ல. ஸோ ஒன் சச் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ப்ரொவைடட் பை த தெரபிஸ்ட் மெயினாக வந்து லேபரை ஸ்பீடன் பண்ணும். நான் சொல்கிற மாதிரி பெயினை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு தெரபிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்பீடனிங் அப் த ப்ராசஸ் ஆஃப் லேபர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லேபர் டைம் ஜாஸ்தி ஆக ஆக ஃபீட்டல் ஹெல்த்லேயும் நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி மெட்டர்னல் ஹெல்த்லேயும் மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களோட பெல்விக் ஹெல்த், அவங்களோட என்ன சொல்கிறது பெல்விஸோட கீழ் பகுதியில் இருக்க மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோட ஹெல்த் ரொம்ப அடி வாங்கிடும். குழந்தையோட ஹார்ட் ரேட்டு நம்ம சொல்லுவோம், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கூட ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால எப்போவுமே லேபர் டைம் வந்து லிமிட் பண்ணுறதுக்காக ஒரு தெரபிஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷ்னலாக வந்து எப்படி அந்த ஃபீமேலை வந்து அந்த டைமில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம லேபர்னு சொல்லும் போது இப்போ லேபர் டைமில் மட்டும்தான் ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைசஸ் வேணுமா, இல்லை அவங்க முன்னாடியிலேருந்தே எப்படி மேம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகலாம்? ஃபிசியோதெரப்பிக்கு எப்படி என்ரோல் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். எஸ், இதுவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எப்போ வந்து ஃபிசியோதெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை லேபர் டைமில் வரணுமா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வரணுமா, இதுவும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அவங்க ஒரு ஹோம் கிட்டில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிக்மி நம்பர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அது நத்திங் பட் ஒரு கவர்மெண்ட்டாக பண்ணுற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது, நம்மளுக்கு பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது, ப்ரெக்னென்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் த பிக்மி நம்பர். ஸோ அந்த பிக்மி நம்பர் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஒஜிஷியனையும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் உங்களோட ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரியை பார்க்க போகிறீங்கன்னா உடனேவே அந்த டைம்லேயே வந்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் அணுகி நீங்கள் உங்களோட ஆன்டிநேட்டல் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இது ட்ரைமிஸ்டர் வைஸ் கூட கிடையாது, டியூரிங் லேபர் கிடையாது, அப்புறம் லேபர் கிடையாது. ஆஸ் சூன் ஆஸ் யூ கெட் யூர் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணுறது இஸ் மோஸ்ட் அட்வைசபிள். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்வோம். இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாமே நியூ மதர்ஸ் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க டெலிவரி அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே லாஸ்ட்டு 3 மாதத்துல தான் வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க மேம். ஒரு அவேர்னஸே வந்து லாஸ்ட்டு 3 மாதம் போனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடந்துரும்னு வெளியே பரவலாக பேசுகிறாங்க. இதை வந்து முன்னாடியிலேருந்தே பண்ணலாமா இல்லை லாஸ்ட்டு 3 மாதத்துல தான் வரணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரியே லாஸ்ட் 3 மாதம் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலாகவே இப்போது நம்ம கூட நிறைய அந்த மாதிரி கேசஸ் தான் நிறைய பார்க்குறோம். லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் தான் பண்ணால் வந்து தட் வில் பி லீடிங் த விமன் டு நார்மல் டெலிவரி அப்படின்னு லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வராங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ். மிஸ்கன்செப்ஷனை விட லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் நம்ம சொல்லணும். தெரியறது கிடையாது, மாசத்துலேருந்து தான் வரணும். ஆமாம். ஸோ அவங்க போகிற ஒஜிஷியன் வந்து அவங்கள வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி ஒரு ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் ட்ரைமெஸ்டருக்கு மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் இருந்தே நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனில் இருந்தே அவங்க ஒரு ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக என்ரோல் ஆகணும். 3 ட்ரைமெஸ்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இந்த லேபர் மேனேஜ்மெண்ட் நம்ம இன்றைக்கி மெயினாக பேசுகிற டாபிக். இதுவே வந்து நம்ம பார்த்தோன்னா ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராமில் லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே நம்ம வந்து லேபர் கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த லேபர் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த பெயின் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த லேபர் டைமில் நடக்கிற இந்த ஒரு ஸ்டேஜஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து மீதி கற்றுக்காத விமனை விட நிறைய நம்ம லேபர் பற்றி கற்றுக்கிட்டு என்டர் ஆகிறது வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ லேபர் கிளாஸஸ் நீங்கள் வந்து லேபர் கிளாஸஸ்லேயே சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம். ஒரு சினாரியோ மாதிரி ஒரு எனாக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு செட்டப் நம்ம வந்து பண்ணி இப்படி தான் இருக்கும். லேபர் டைமில் நீங்கள் இந்த பொசிஷன்ஸு வந்து ஃபாலோ பண்ணணும், படுத்துகிட்டே இருக்கக்கூடாது, செடன்ட்ரியாக இருக்கக்கூடாது. முன்னாடிலாம் லேபர் வந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருந்துச்சு, விமனுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இல்லை. இப்போ அப்படி கிடையாது. விமன் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஈவன் இன்சைட் அ லேபர் ரூம். அவங்க நடக்கலாம், ஸ்குவாட் பண்ணலாம், ஒரு பால்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு நம்ம பர்த்திங் பால்ஸ் சொல்கிறோம், இல்லைனா ஒரு பீனட் பால் யூஸ் பண்ணலாம், வாட்டர் பர்த்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ளோர் பர்த். இப்போ நிறைய நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ளோர் பர்த்தும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லேபருக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிக் வந்து யூ ஹாவ் டு கிவ் தெம் அவேர்னஸ் ஆஃப் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் பீயிங் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் நான் சொல்வேன், கண்டிப்பாக மிஸ்கன்செப்ஷன் கிடையாது. லேக் ஆஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக. மேம் இப்போது அதாவது ஃபிசியோதெரப்பி பண்ணால் நார்மல் லேபர் வந்துடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணாலும் நார்மல் லேபர் வருமா, இல்லை அதுலேயும் சி செக்ஷன் ஏதாவது இருக்கா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆன்டிநேட்டல் ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் எடுக்கிற ஃபீமேல்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து 100% நார்மல் வெஜைனல் டெலிவரி, அதாவது சுகப்பிரசவம் வரும்ன்ற 100% கன்ஃபர்மேஷன் யாராலையுமே தர முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க பார்க்குற ஃபீமேல் டாக்டர்ஸும் சரி, இல்லை ஒரு தெரபிஸ்ட் கிட்ட அவங்க கண்டினியூஸாக ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலுமே சரி, எனிவேர் இன் த வேர்ல்ட் தே கோ, 100% வந்து நேச்சுரல் டெலிவரி வந்து யாராலையுமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ், ஸோ மெனி ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங்ஸ், இவ்வளோ மெடிகேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் லீட் யூ டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி. 100% எஃபர்ட் டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி. ஆனால் அந்த அரைஸ் ஆகிற மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் த ஃபைனல் லேபர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இஸ் அன்அவாய்டபிள். ஸோ அந்த டைமில் அசிஸ்டட் டெலிவரி டெக்னிக்ஸ், கண்டிப்பாக சி செக்ஷன்ற மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான லைஃப் சேவிங் டெக்னிக்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க தான் செய்யணும், கையால் தான் செய்யணும். ஸோ 100% கேரண்டி வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. ஓகே, ஃபிசியோதெரப்பி பண்ணாலுமே அந்த டைமில் வர சிக்கலை யாராலையும் தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து 100%ஆன முயற்சி த ஹோல் மெடிக்கல் ரீஹேப் டீம் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. லேபரை நோக்கி கூட்டிகிட்டு போகும், லேபரை நோக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். ஆனால் 100% வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். அந்த மாதிரி யாராச்சும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். மேம் முன்னாடிலாம் கேட்கும் போது எல்லாருமே நார்மல் லேபர் இல்லை நார்மல் டெலிவரின்னு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரை கேட்டாலுமே, என்னுடைய சிஸ்டருக்காக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து சி செக்ஷன் ரொம்பவே காமனாக இருக்குது இந்த டைமில். எதனால் மேம்? ஸோ எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம்னே சொல்லலாம். இதெல்லாமே கூட இந்த லெஸ் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ மெடிக்கல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம் இந்த மாடர்னைஸ்டாக நம்ம சி செக்ஷனை நோக்கி போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ மாடர்னைசேஷன் இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அனிமலிஸ் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு இல்லை மதருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் கண்டிஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி இருந்துச்சுன்னா அது ரொம்ப முன்கூட்டியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டு பி ஆன் அ சேஃபர் சைட் அண்ட் டு டிக்ரீஸ் த மெட்டர்னல் அண்ட் த ஃபீட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் கண்டிப்பாக நம்ம சி செக்ஷனுக்கு வந்து அந்த பக்கம் வந்து நம்ம போயிடுறோம். ஆன் அ சேஃபர் சைட் அண்ட் டு டிக்ரீஸ் த மெட்டர்னல் அண்ட் த ஃபீட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் கண்டிப்பாக நம்ம சி செக்ஷனுக்கு வந்து அந்த பக்கம் வந்து நம்ம போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பர்த்திங் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பர்த்திங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப லேபர் வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது மேடம், எனக்கு ரொம்ப வலிக்கும், எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடியிலேருந்து இப்போ விட வந்து சி செக்ஷன் தான் பெயின்லெஸ்ஸாக இருக்குது. வெஜினல் டெலிவரி ஏதாவது நார்மல் டெலிவரி எனக்கு வேணாம். பிளாக்ல கூட எல்லாருமே ஐம் அண்டர்கோயிங் சி செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே நேச்சுரலாக வெஜினல் டெலிவரி பண்ணுறதுக்கே ரெடியாக இல்லாத சுச்சுவேஷன் இப்போ. ஸோ அதுதான் மேம் இப்போ காமனாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பிக்மி நம்பர் வாங்கிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாலே அந்த டீம் எப்படியா வந்து அவங்கள வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் வாட் தே ஆர் ப்ரமோட்டிங் த கிளையண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்மோஸ்ட் 100% நான் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி தான் அந்த விமனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒர்க் வந்து அதுதான். டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி வி ஹேவ் டு ப்ரிப்பேர். எதர் இட் இஸ் அ டாக்டர்ஸ் சைடு இருந்தாலும் ஒரு தெரபிஸ்ட் சைடு இருந்தாலும் சரி ஒரு மிட்வைஃப் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நார்மல் வெஜினல் டெலிவரி நோக்கி தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். பட் த அரைசிங் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூ டு த அட்வான்ஸ்ட் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு ஜிடிஎம் இருக்குது, இல்லை அன்கண்ட்ரோல்டாக வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ப்ரீ எக்லாம்சியா இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்க சி செக்ஷன்னா டு பி ஆன் அ சேஃபர் சைடு நம்ம அவங்களுக்கு அதையும் ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அதுதான் நம்ம எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதை ஒரு தனித்தனியாக ஒரு பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்த்திங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லி நார்மல் டெலிவரிக்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸையும் அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எபிடியூரல்ஸ் ஃபார் நார்மல் டெலிவரியும் நம்ம சென்னையில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து எபிடியூரல்ஸ் டியூரிங் நார்மல் லேபர் வந்து இருந்துச்சு. இப்போ சென்னையிலே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் லேபருக்கு எபிடியூரல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வாட்டர் பேர்ட்ஸ், ஃப்ளோர் பேர்ட்ஸ் அண்ட் மெனி அதர் ஃபிசியோதெரப்பியோட ரோல் இது எல்லாமே வந்து பெயின் ஃப்ரீயான இல்லை கம்மி பெயினோட நார்மல் வெஜினல் லேபரை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சொன்னாலே வந்து நிறைய பேர் டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரியும் கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாங்க. மெடிக்கல் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு தே ஆர் எக்ஸெப்ஷனல். அவங்க கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் தான், எலெக்டிவ் ஆர் எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கு தான் போயா. சரி மேம், இப்போ லேபரை பற்றி நம்ம இவ்வளோ பேசிட்டோம். ஸோ லேபருக்கு அடுத்து என்னெல்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் என்னெல்லாம் மேம் இருக்கும்? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4th ஸ்டேஜ் ஆஃப் லேபர் நம்ம பியூர் பெரியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பியூர் பெரியம் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சு லேபர் முடிஞ்சு மீதி இருக்கிற ஆர்கன்ஸ், அதாவது அந்த ஃபீமேல் பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் மெயினாக வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸு எப்படி அதோட ப்ரீ ப்ரெக்னென்ட் ஸ்டேட் அந்த ஃபீமேல் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு போகிற அந்த ஃபேஸ் தான் வந்து பியூர் பெரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஆர்கன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸ்ஸு, சர்விக்ஸு, வெஜைனா இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிற அதோட சைஸ்க்கோ இல்லை அதோட ஃபங்க்ஷனுக்கோ வந்து திரும்புது. ஸோ இது இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிற ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா பியூர் பெரியம். ஸோ நார்மல் வெஜினல் டெலிவரி நடந்த ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 8 to 10 hours ஆஃப் ரெஸ்ட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த 8 to 10 hours அவங்கள யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோகாலே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டமாக 8th hourly or 10th hourly ஃபிசியோதெரப்பி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா கண்டிப்பாக 10 hours ஆஃப் ரெஸ்ட். ஆஃப்டர் 10 hours கண்டிப்பாக ஆம்புலேஷன்னா ஏர்லியாக அவங்க எழுந்து உட்காரணும், எழுந்து நிற்கணும், எழுந்து நடக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கண்டிப்பாக 10th hourly ஃபிசியோதெரப்பியில் இந்த ஆம்புலேஷன் ப்ராசஸ், பெட் மொபிலிட்டி, பெல்விக் ஹெல்த் எப்படி அவங்க செக் பண்ணிக்கிறது, அந்த டைமில் அவங்க கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். அதுதான் 4th ஸ்டேஜ் ஆஃப் லேபரோட இம்பார்ட்டன்ஸ். சரி மேம், ஸோ இவ்வளோ நம்ம சொல்லிட்டோம். ஸோ லேபர் முடிஞ்சு 8th hour ஃபிசியோதெரப்பியும் நீங்கள் சொல்லிட்டீங்க.
ஃபஸ்ட் டைம் மாமா இருக்காங்க மேம், அவங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ்லாம் என்ன சொல்லணும்? ஸோ அவங்களுக்கு பேக் பெயினோ இல்லை அதுக்கப்புறம் நான் கேட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பால் ஊட்டும் போதோ இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன்ஸ் பண்ணும் போதோ எனக்கு நிறைய பேக் பெயின் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேக் பெயின் எப்படி ரிலீவ் பண்ணலாம், என்னென்ன பொசிஷன்லாம் மேம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே, அவங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் ஈஸியஸ்ட்டாக ஆக்கிறதுக்காக என்னெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ் மேம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் எர்கனாமிக்ஸ்னே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம காமனாக நம்ம இந்தியன் மதர்ஸ் பார்த்தோன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஒரே மாதிரியான பொசிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு குழந்தையோட ஹெட்டை வந்து நம்ம எல்போவில் இருக்கும், குழந்தையோட பட்டெக்ஸ் ரீஜன் வந்து நம்ம கையில் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஒரு பொசிஷன் தான் வந்து நம்ம ரொம்ப காலமாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மதரோட தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷனை வந்து கவலையே பட மாட்டாங்க. அவங்களோட ஒரே எய்ம் வந்து குழந்தை நல்லா பால் குடிக்குதா, இது மட்டும்தான் அவங்க எய்மாக இருக்கணும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு என்ன பண்ணணும், மதரோட பொசிஷனும் அவங்க பாஸ்டரும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஆஸ் த சைல்ட்ஸ் பொசிஷன் அண்ட் பாஸ்டர். ஸோ இந்த ஸ்டேஜ் அவங்க என்ன பண்ணணும்னா முதல் ப்ராப்பரான ஒரு சேரோ இல்லை ப்ராப்பரான ஒரு கவுச்சோ செலக்ட் பண்ணிக்கணும். அவங்களோட பேக் சப்போர்ட்க்கு கண்டிப்பாக பில்லோஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சேர் வந்து கண்டிப்பாக சர்வைக்கல் ரீஜன் வரைக்கும் சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு சேர் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நர்சிங் பில்லோஸ் வந்து கண்டிப்பாக அந்த மதர் யூஸ் பண்ணணும். ஸோ நர்சிங் பில்லோஸ் யூஸ் பண்ணணும். அவங்க ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் எப்படி இருக்குது, கால் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் இது மட்டுமே இல்லாமல் ஐ கான்டாக்ட் ஆஃப் த மதர், அது எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைக்கு பால் ரீச் ஆகலை, உங்கள் பிரெஸ்ட் வந்து குழந்தைக்கு ரீச் ஆகலைன்னு நம்ம குனியாமல் ஒரு பில்லோ சப்போர்ட் வச்சு குழந்தைய வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராப்பர் பாஸ்டர். இந்த பொசிஷன் பேர் கிரேடில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல்டுன்ற டெக்னிக்கும் வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு தெரியாது. ஸோ பொசிஷன்ஸ் மட்டும் தெரியும், என்ன பிரெஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஹோல்டு யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா யூ ஹோல்டு, சி ஹோல்டு அண்ட் வி ஹோல்டு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பிரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஹோல்டு வந்து அந்த ஃபீமேலுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து லேட்டர் பிரெஸ்ட் ஃபீடிங், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே 4th ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் வந்து ஒரு மெயினான ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்டர்வென்ஷன். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் எர்கனாமிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது நம்மளோட ரோல் வந்து இந்த பீரியட்லேயும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் விளக்கமளித்த டாக்டர் தீப்திக்கு நன்றி. மீண்டும் வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 வேறொரு தலைப்பில் சிறந்த மருத்துவருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.